ஸோ நல் ஹேண்டலிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ டேட்டாஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேபிள்ல நல்ல அதிகமா இருக்கும் சரிங்களா, நல்லா எம்டி காலம்ஸ் நல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த நல்ல எப்படி ஹேண்டில் பண்றதுதான் இந்த நல் ஹேண்டலிங் கான்செப்ட் எஸ்கியூஎல் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் பாருங்க. null in SQL represent missing or unknown data. It is not equal to 0 or empty string. So nullனா இது ஒரு unknown missing data, அதுதான் வந்து nullன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரீப்ரசன்ட் பண்றாங்க. பட் ஆனா இது வந்து ஒரு ஜீரோவா நீங்க எடுத்துக்கூடாது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் எம்டி ஸ்ட்ரிங். இதை வந்து ஒரு ஜீரோவா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லுனா ஒரு எம்டி அன்னோன் டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாத டேட்டாவை தான் நம்ம நல்ல கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க ஜீரோவோ இல்ல எம்டியோ எம்டி ஸ்ட்ரிங்கோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸோ இதை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டு ஹேண்டில் நல் வேல்யூஸ் MySQL provide functions and operators to check, replace or compare null safely in expression. இப்போ நீங்க நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு MySQL ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டரை ப்ரொவைட் பண்றாங்க என்ன அப்படின்னா செக், ரீப்ளேஸ் அண்ட் கம்பேர். ஸோ அதாவது செக் பண்றதுக்கோ ரீப்ளேஸ் பண்றதுக்கோ கம்பேர் பண்றதுக்கோ இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த MySQL இருக்கு, MySQL சம் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காமன் ஃபங்க்ஷன் பாருங்க. இஸ் நல், இஸ் நாட் நல், இஃப் நல், police and null. ஓகேவா? ஸோ இப்போ இஸ் நல், இஸ் நாட் நல், இஃப் நல், police, null. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லயே நீங்க இந்த இஸ் நல், இஸ் நாட் நல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ இஸ் நல் அப்படின்னா நல் இருக்கிற டேட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். இஸ் நாட் நல் அப்படின்னா நல் வேல்யூஸ் இல்லாத டேட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இப் நல் அப்படின்னா ஒரு நல் வேல்யூஸ் இருக்கு, அந்த நல் வேல்யூஸ்க்கு பதிலாக நீங்க கொடுக்குற வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும் சரிங்களா. police அப்படின்னா இட்ஸ் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ, ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ எதுவோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். நல்லிப் அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வரும், எய்தர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ யூஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை நான் யூஸ் பண்றேன், யூஸ் வேர்ல்டு. இதுக்குள்ளதான் நான் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, கிரியேட் டேபிள் எம்ப்ளாயிஸ், ஐடி இன்டீஜரு, நேம் வேர்கேரு, salary இன்டீஜரு, கமிஷன் இன்டீஜர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ்ல டேட்டாஸை இன்சர்ட் பண்ண வேல்யூஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸோ 1 2 3 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ராகுல் 30,000 50,000 இன்சர்ட் பண்ணும் போதே நான் சம் நல் வேல்யூஸோட இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த டேபிள நான் பார்க்கறேன். கவனிங்க. ஸோ ஐடி வந்து உங்களுக்கு ஐடி, நேம், சேலரி, கமிஷன்ற 4 காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஐடி வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நேம் வந்து ராகுல், கார்த்திக், அனிதா, மணி. ஓகேவா? ஸோ சேலரின்ற காலத்துல ராகுலுக்கு 30,000 கொடுத்துருக்கேன், கார்த்திக் வந்து 35,000. மற்றபடி அனிதாக்கும் மணிக்கும் நல்வேலி ஷோ இருக்கு சரிங்களா. அதே மாதிரி கமிஷன்ல வந்து ராகுல் வந்து 5,000 வாங்கியிருக்காரு, கார்த்திக்கு கமிஷன் இல்லை. அதே மாதிரி அனிதாக்கு 4,000, மணிக்கு கமிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் இந்த நல் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்றேன் இப்ப பாருங்க. லைக் இப்ப நம்ம கோடிங்ல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்ட் ரோ வேர் கமிஷன் இஸ் நல். கமிஷன் காலம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு? கார்த்தியன், மணி. கார்த்தியன், மணி. ஓகேவா? ஸோ செலக்ட் எனக்கு எல்லா ரெக்கார்டும் ஷோ பண்ணேன். salary is equal to நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், கமிஷன் இஸ் நாட் நல்லா. அப்ப நான் இங்க கமிஷன் தான் கொடுக்கணும். ஓகேவா? கமிஷன் கமிஷன் இஸ் நல். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கமிஷன் காலம் யாருக்கு நல் வேல்யூவா இருக்கோ அவங்களோட என்டையர் டேட்டாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கமிஷன் இஸ் நல். ஓகேவா? இஸ் நாட் நல்லுனா அப்படின்னா இஸ் நாட் நல் அப்படின்னா உங்களுக்கு அந்த கமிஷன்ற காலம் நல் வேல்யூஸ் இல்லாத டேட்டா யாருக்கு இருக்கோ, நல் வேல்யூஸ் இல்லாத இந்த டேட்டா யாருக்கு இருக்கோ அவங்களோட என்டையர் டேட்டா. பாருங்க,
அப்பனா இந்த கார்த்திக்கு மணியை தவிர மத்த 2 பேரும் உங்களுக்கு வருவாங்க. ஸோ இப்போ கமிஷன் காலம் வந்து 2 பேருக்குமே நல் வேல்யூ இல்லை. யாருக்கு இல்லை அப்படின்னா ராகுலுக்கும் அனிதாவுக்கும். அப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இதுதான் இஸ்னல் இஸ் நாட் நல். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்னல்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் மேல. இப்னல்னு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ரீப்ளேஸ் நல் சேலரி வித் 0 அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ண நேமையும் கமிஷன்ன்ற காலத்தையும் எடுத்துக்க. இந்த நேமையும் கமிஷன்ன்ற காலத்தை எடுத்துக்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நியூவா இன்னொரு காலம் கிரியேட் பண்ண போறேன். அந்த காலமுக்கு நம்ம டெம்பரரி நேம் ரீநல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நான் வச்சிருக்கேன். டெம்பரரி நேம் அலியாஸ் கொடுத்து நான் இந்த இது நடத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, ரீநல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு டெம்பரரி நேம் கொடுத்துருக்கேன். கவனிங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கமிஷன் யாருக்கு வந்து இந்த கமிஷன் வந்து கவனிங்க. இப்னல் இந்த கமிஷன் வந்து அதாவது கமிஷன் வந்து யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த 100 ரீப்ளேஸ் பண்ணு. இதுதான் என்னோட கண்டிஷன். நல்லா கவனிங்க. இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ கவனிங்க. இப்போ நேம்ன்ற காலம் கேட்டிருக்கேன். சரிங்களா? நேம்ன்ற காலம் கேட்டிருக்கேன், நேம் வந்துருச்சு. கமிஷன்ன்ற காலம் கேட்டிருக்கேன், எனக்கு கமிஷன்ன்ற வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீநல்னு சொல்லிட்டு புதுசா ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. இந்த காலமோட நேம் வந்து ஆஸ்க் கீவேர்ட் யூஸ் பண்ணி, இந்த ஆஸ்க் கீவேர்ட் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, அடுத்த கிளாஸ் அப்கமிங் கிளாஸ் சொல்றேன். ஆஸ்க் ரீநல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெம்பரரி காலம் நேம் கிரியேட் பண்றது இந்த ஆஸ்க் கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீநல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த ரீநல் நீங்க அசைன் ஆயிடுச்சு. இந்த காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இஃப்னல். ஸோ இந்த கமிஷன்ன்ற காலம் பேஸ் பண்ணி இந்த கமிஷன் காலம் வந்து நல்வேலிஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு 100 அசைன் பண்ணும். ஸோ இஃப்னல் அப்படின்னா ஸோ யாருக்கு இந்த கமிஷன் காலம் இஃப்னல்லா இருக்கோ நல்லா இருக்கோ அவங்களுக்கு 100 ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன வேல்யூ வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ அது நல்லா எடுத்துட்டு உங்களுக்கு வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் இந்த இஃப்னல்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் அதோட சின்டெக்ஸ். இது புரிஞ்சுதா? ஆன்லைன் கொலிஸ். சரிங்களா? இப்போ கொலிஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? கொலிஸ்னா என்ன? செலக்ட் பண்ணு. நேம் வந்து காலத்தை செலக்ட் பண்ணு. நேம்ன்ற காலத்தை எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் கொலிஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போகுது. இந்த காலம் எப்படி இருக்கணும்னா நான் கொலிஸ்க்கு என்ன டெஃபினேஷன் சொன்னேன் பாருங்க. ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ. ஸோ ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ. சரிங்களா? ஸோ எதோட ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சேலரியையும் கமிஷனையும் எடுத்துக்கும். 2 காலத்தை எடுத்துக்கும். இந்த 2 காலத்துல எது ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூவோ அதுதான் அவங்க இப்போ லைக் வந்து இதுதான் வந்து டேபிள். இதுதான் டேபிள். ஸோ சேலரியும் கமிஷனும் எடுக்க போகுது யாருன்னா இந்த கொலிஸ் ஃபங்க்ஷன் எடுக்க போகுது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ ஷோ பண்ணும்போது அப்போ இந்த 2த்தையும் நீங்க வந்து இது பண்ணிருங்க. இந்த 2த்தையும் நீங்க மறந்துருங்க. இந்த ஐடியும் நேமையும் மறந்துருங்க. சேலரியும் கமிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எது ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ? எது ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ? salary 30,000. salary 30,000. நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ, அதாவது நல் வேல்யூ இல்லாத இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா. ஸோ 30,000. ரெண்டாவதுல salary கமிஷன்ல ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ 35,000. 35,000. ஸோ இந்த இதுல மூணாவது ரோல 4,000 வருமா? அதுதானே செகண்ட் 4,000. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ தான் கேட்கிறேன். ஸோ நிறைய வேல்யூ வருது, அதுல எது ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ? ஓகேவா? அப்போ இங்க வந்து 4,000 வரும். ஸோ இங்க ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 2 வேல்யூமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். இந்த சேலரியும் கமிஷனையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன், 0 ரீப்ளேஸ் பண்ண. ஓகேவா? இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. ஸோ நான் இந்த இதை ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? நல்ல இருக்கிற பிளேஸ்ல வந்து 0 ரீப்ளேஸ் பண்ணு.
சரி நல்ல நேம்ன்ற காலம் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க இப்போ நீங்க பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? எஸ் சார். கன்ஃபியூஷன் புரியல சார். புரியல. சரி ஓகே ரைட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாட் நல். சரி ஃபர்ஸ்ட் கொலிஸோட டெஃபினிஷன் என்ன? இப்போ கொலிஸோட டெஃபினிஷன் என்னன்னா, ஸோ ரிட்டன் இட்ஸ் ரிட்டன் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூஸ் தான் அது பிரிண்ட் பண்ண போகுது. நல் வேல்யூஸ் இல்ல, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நாட் நல் வேல்யூ அப்படின்னா நல் வேல்யூ இல்லாத ஃபர்ஸ்ட் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ கீழே வந்து இப்போ லைக் வந்து நான் இப்போ இதுதான் என்னோட டேபிள், ஆக்சுவல் டேபிள் இதுதான். ஓகேவா? ஆக்சுவல் டேபிள் இப்படிதான். ஸோ நான் என்ன காலம் நேம் கேட்டிருக்கேன், நேம்ன்றது கேட்டிருக்கேன். நேம்ன்றது அவுட்புட்ல ரிட்டர்ன் ஆக போகுது. இந்த நேம்ன்ற காலம் ரிட்டர்ன் ஆக போகுது. நெக்ஸ்ட் கொலிஸ். ஸோ இன்னொரு காலம் ரிட்டர்ன் ஆக போகுது. அது வந்து இந்த கொலிஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த கொலிஸ் ஃபங்க்ஷன்ல நான் என்ன காலம் கேட்டிருக்கேன்னா சேலரி கேட்டிருக்கேன், கமிஷன் கேட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ இது ரெண்டு காலத்தையும் இது எடுத்துக்கும். ஸோ இந்த ரெண்டு காலத்துல எது ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூ பார்க்கும், அந்த ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூ இல்லையோ அங்க இடத்துல 0 ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ சேலரியும் கமிஷனும் தான் நான் இங்க எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு காலம் தான் எடுத்திருக்கேன். இப்போ கீழே பாருங்க, சேலரி கமிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 30,000 ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூவா இல்ல 5,000 ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூவா இந்த ரோல? 30,000. 30,000 ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூ. நான் இங்க நீங்க சொல்லலாம் அப்பயே நீ 5,000 சொல்லல அப்படின்னா, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்னல் வேல்யூ. அதுக்கு அடுத்து வர்றது அது கேட்கவே கேட்காது. எது ஃபர்ஸ்டா வர நாட்னல் வேல்யூ, நல் வேல்யூ இல்லாத ஃபர்ஸ்ட் டேட்டா இது 30,000. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கும். இந்த நேம் இந்த ஐடி எல்லாம் விட்டுருங்க, நான் இங்க கேட்கவே இல்லை. அதெல்லாம் நேம்ன்றது மட்டும் கேட்கிறேன். நேம்னு வந்துட போகுது. ஓகேவா? ஸோ நான் இங்க இந்த கொலிஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் மேட்ரு. இந்த கொலிஸ்குள்ள என்னென்ன காலம் கொடுத்துருக்கீங்க, சேலரியும் கமிஷனும் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? மேபி நீங்க நேமே கொடுத்தீங்கன்னா அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா நீங்க ரெண்டே காலம் தான் கொடுத்துருக்கேன், ஒன்னு சேலரி இன்னொன்னு கமிஷன். ஓகே, அப்ப அந்த கமிஷனையும் சேலரி மட்டும் தான் நீங்க பார்க்கணும், இங்க பார்க்க கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது ரோ இருப்பாங்க. ரெண்டாவது ரோல இதுதான் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ. இது வந்து இது நல் வேல்யூ வந்துருச்சு. பட் ஃபர்ஸ்ட் நாட் வேல்யூ, நல் வேல்யூ இல்லாத ஃபர்ஸ்ட் டேட்டா எதுனா இதுதான். இப்போ ரெண்டாவது ரோ பாருங்க, மூணாவது ரோ பாருங்க. மூணாவது ரோல எது ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூனா 4,000 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நல் வேல்யூஸ் வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ இதுதான் வரும். அதே மாதிரி இங்க நாலாவது ரோல பாருங்க, நாலாவது ரோல ரெண்டுமே நல் வேல்யூ இருக்கு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ இல்ல. ஸோ அதனால இந்த 0 ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அதனாலதான் இப்போ இந்த ஆன்சர் பாருங்க. இப்போ அவங்களுக்கு ஆன்சர் எப்படி வரணும்னா, நேம்ன்ற காலம் ஃபுல்லா ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த கொலிஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி, இந்த கொலிஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 30,000, 35,000, 4,000, 0. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட்ல. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஆன்லைன் வெங்கடேஷ் உங்களுக்கு? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க கொலிஸோட டெஃபினிஷன் படிச்சாலே அவுட்புட் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் இன்கம்க்கு நான் வந்து டெம்பரரி நேம் வந்து இங்க வச்சிருக்கேன், ஃபைனல் இன்கம்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரரி நேம், அதாவது டெம்பரரி காலம் நேம் வைக்கிறதுக்கு தான் இந்த ஆஸ்கி யூஸ் பண்றோம். அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இஸ் நல் இஸ் நாட் நல்லா பார்த்தாச்சு. இப்போ நல்லிஃப். நல்லிஃப்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு நீங்க நல்லிஃப்க்கு அப்புறம் நல்லிஃப்குள்ள ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்றீங்க. ரெண்டு வேல்யூஸும் சேமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்ல நல்லுன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு கொடுக்குற ரெண்டு வேல்யூவும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்ல உங்களுக்கு நல்லுன்னு ஷோ ஆகும். ரெண்டு வேல்யூவும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்ல வர வேல்யூ பேஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு 1 வரும், ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ வரும். ரெண்டு வேல்யூவும் சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல் வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ 88 ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், அப்போ நல்லு. ஸோ ஈக்குவல் வேல்யூ இருந்துச்சுன்னா நல்லு, டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் நல்லிஃபோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த நல்லிஃப் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. பட் இந்த கொலிஸும் இஃப் நல்லுன்ற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கும் இந்த கொலிஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நாட் நல் வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நல் ஃபங்க்ஷன், நல் ஹேண்டலிங்.
சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா அனுப்பி சொல்லுவாங்க. சேம் இதையும் நான் வந்து குரூப்ல போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆர்டர் பை கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆர்டர் பைனா என்ன? டெஃபினிஷன் பாருங்க. The order by class is used to sort the result set in ascending or descending. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ரிசல்ட்டை ஷார்ட் பண்ணும். அசெண்டிங்கா இல்லை டிசெண்டிங்கா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் பண்ணும். ஏஎஸ்இ அப்படின்னா அசெண்டிங் ஷார்ட் ஃபார்ம், டிஇஎஸ்சினா டிசெண்டிங் அதோட ஷார்ட் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இப்போ யூஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதை நான் கால் பண்றேன், யூஸ் பண்றேன். அதுக்குள்ள செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர் அக்கௌண்ட், ஓகேவா? அந்த டேட்டாவை நான் கால் பண்றேன். இப்போ எனக்கு இந்த வந்துச்சு, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டர் பை கிளாஸை யூஸ் பண்றேன், சரிங்களா? ஆர்டர் பை எதை ஆர்டர் பை பண்ண சொல்றேன்னா, கண்ட்ரியை வந்து டிசெண்டிங்ல மாத்துறேன். இப்போ எனக்கு வந்து ஏஜ்ன்றதை நான் வந்து கொடுக்கல, கண்ட்ரியை வந்து டிசெண்டிங்ல மாத்துறேன். அப்போ உங்களுக்கு கண்ட்ரி, அந்த கண்ட்ரின்ற காலம் வந்து உங்களுக்கு டிசெண்டிங்ல பிரிண்ட் ஆகுது. டிசெண்டிங்லனா இப்போ இது வந்து டெக்ஸ்ட் வேல்யூ, அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ யூல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, யூஎஸ்ஏ யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த கண்ட்ரின்ற காலம். இதே நீங்க அசெண்டிங்ல கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எல்லா ரெக்கார்டும் ஷோ பண்ண, ஆர்டர் பை கண்ட்ரி வந்து அசெண்டிங்ல இருக்கும், சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இந்த கண்ட்ரி வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அசெண்டிங்ல இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வருது. புரியுதா? ஆன்லைன் இப்போ இந்த கண்ட்ரி வந்து அசெண்டிங் பிளஸ் இந்த ஏஜ் கேட்டகரியை நான் டிசெண்டிங்ல மாத்துறேன். அது எப்படி மாத்துறேன் அப்படின்னா, ஏஜ் டிசெண்டிங், ஓகேவா? பாருங்க, கண்ட்ரி வந்து அசெண்டிங்ல இருக்கட்டும், ஏஜ் வந்து டிசெண்டிங்ல மாத்துறேன். இப்ப பாருங்க ஏஜ்ன்ற காலம் வந்து உங்களுக்கு டிசெண்டிங்ல வருது. எது ஹையஸ்ட் வேல்யூவோ அது வந்து உங்களுக்கு கரெக்டா வருது, ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூ. ஸோ 60 தான் ஏஜ் கேட்டகரியில அதிகமா இருக்கு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. கண்ட்ரி வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த அசெண்டிங் டு டிசெண்டிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஆன்லைன் வெங்கடேஷ், ராகுல். Yes, sir. Okay. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த சம், மேக்ஸிமம், மினிமம். ஸோ இதுதான் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டெஃபினிஷன் படிங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன் ஆன் ரோஸ் அண்ட் ரிட்டர்ன் எ சிங்கிள் வேல்யூ. மல்டிபிள் ரோஸ் கூட ஒரு கால்குலேஷனை பண்ணிட்டு அது ரிட்டர்ன் சிங்கிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? இப்போ கவனிங்க, செலக்ட் பண்ணும். செலக்ட் சம் ஆஃப் சேலரி, சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயர் அக்கௌண்ட். இந்த சேலரின்ற காலத்தை எனக்கு சம் பண்ணும், சரிங்களா? இப்ப கவனிங்க, இந்த சேலரி காலத்தை மொத்தம் எத்தனை காலம் இருக்கோ, எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸையும் உங்களுக்கு சம் பண்ணி உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு சேலரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். கவனிங்க, இப்போ மொத்த சேலரி வந்து சேலரி காலத்தோட மொத்த சேலரி இதுதான், ஓகேவா? ஸோ இதோட டோட்டல். அதே மாதிரி இதோட மேக்சிமமா மேக்சிமம் சேலரி எது? ஓ, சேலரி ரோலையே எது மேக்சிமம் சேலரின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அப்ப இங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயர் அக்கௌண்ட். ஸோ அந்த சேலரின்ற ரோல, அந்த சேலரின்ற காலத்துல இதுதான் ஹையஸ்ட் சேலரியா போயிட்டு இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி மினிமம், யார் ரொம்ப மினிமம் சேலரியா வாங்குறா அதை பார்க்கலாமா? அந்த வேல்யூஸை பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க, மினிமம் சேலரி. ஸோ இதுதான் அந்த சேலரி காலத்துல இருக்கிற மினிமம் சேலரி, ஓகேவா? அதே மாதிரி கவுண்ட்னா அந்த டோட்டல் மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு அதை உங்களுக்கு கவுண்டா இருக்கு. மொத்தம் வந்து இத்தனை ரோஸ் இருக்கு, கவுண்ட் ஆஃப் சேலரி, அந்த காலம் வந்து எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி ஆவரேஜ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஆவரேஜ் வேல்யூ அந்த சேலரி காலத்தை உங்களுக்கு எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸையும் உங்களுக்கு சம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ லைக் வந்து டோட்டல் சம் எவ்வளவோ அது எவ்வளவு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நீங்க இது டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆவரேஜ் சேலரி, ஓகேவா? ஸோ இதுதான் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். சம் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது, மினிமம் கண்டுபிடிக்கிறது, கவுண்ட், ஆவரேஜ், இதெல்லாமே என்னது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, குரூப் பை கிளாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ லைக் வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு.
இதுதான் எம்ப்ளாயிஸோட டேபிள். ஓகேவா? இப்ப கவனிங்க, ஹெச்ஆர்ன்றது ஒரு குரூப். ஓகேவா? ஹெச்ஆர்ன்றது ஒரு குரூப். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, இவரும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இவரும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படியே கால் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இவரும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய பேர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப ஹெச்ஆர்ன்றது ஒரு குரூப். அதே மாதிரி இன்ஜினியரிங்ன்றது ஒரு குரூப். அதே மாதிரி ஒரு பினான்ஸ்னு ஒரு குரூப், சேல்ஸ்னு ஒரு குரூப். அப்ப இந்த குரூப்ல எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஹெச்ஆர்ல எவ்வளவு சேலரி டோட்டலா போயிட்டு இருக்கு இப்படி நான் பாக்குறேன். இப்ப நான் கேட்கிறேன், இப்போ எனக்கு டோட்டல் சேலரி இப்ப டோட்டல் சேலரி கண்டுபிடிச்சோம் சரிங்களா? சம் பண்ணி எப்படி வந்து இந்த ரோ ஃபுல்லா, இந்த சேலரி காலத்து இந்த ரோ ஃபுல்லாவே சம் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் ஆனா இப்ப எனக்கு ஹெச்ஆரோட சேலரி மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஹெச்ஆரோட சேலரி மட்டும் எனக்கு சம் பண்ணணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மட்டும் எவ்வளவு சேலரி போயிட்டு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்றேன். அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து, லைக் வந்து ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து டேட்டாஸை ஃபில்டர் பண்றீங்க சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து டேட்டா ஃபில்டர் பண்றதுக்கு தான் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா? The group by class is used to group rows that have the same value in a specific order. Okay. It is usually used with aggregation function. Aggregation function கூட தான் இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப லைக் கவனிங்க, இப்போ நான் இந்த கோடுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த கோடை ரன் பண்றேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட், சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட்ஸ் சரிங்களா? அதாவது நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணேன் டிபார்ட்மெண்ட்டா எடுத்துக்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் குரூப் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை குரூப் பை கிளாஸுக்குள்ள கொடுத்துறாரு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் டோட்டல் சேலரி என்னன்னு சம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. அவுட்புட்ல டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்ல இவ்வளவு சேலரி போயிட்டு இருக்கு, மார்க்கெட்டிங்ல டோட்டல் சேலரி இவ்வளவு இருக்கு, பைனான்ஸ்ல இவ்வளவு சேலரி இருக்கு, சப்போர்ட்ல இவ்வளவு இருக்கு, சேல்ஸ்ல இவ்வளவு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க, குரூப் ஹெச்ஆர் எல்லாம் உங்களுக்கு ஒரு குரூப்பா ஆயிடுச்சு. பாருங்க ஹெச்ஆர் எல்லாம் ஒரு குரூப் ஆயிடுச்சு, மார்க்கெட்டிங்ல ஒரே குரூப் ஆயிடுச்சு, பைனான்ஸ் ஒரு குரூப் ஆயிடுச்சு, சப்போர்ட் ஒரு குரூப் ஆயிடுச்சு, சேல்ஸ் ஒரு குரூப் ஆயிடுச்சு, இன்ஜினியரிங் ஒரு குரூப் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் எவ்வளவு சேலரி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த குறி. செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்தை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண. ஸோ இங்க பாருங்க, சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் இங்க குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்றேன். எதை குரூப் பை பண்ணணும்? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ன்ற காலத்தை நீங்க குரூப் பை பண்ண சரிங்களா? ஸோ குரூப் பை பண்ணிட்டு இப்ப பாருங்க, மார்க்கெட்டிங் உங்களுக்கு அதோட சேலரி எவ்வளோ, டோட்டல் சேலரி எவ்வளோ, பினான்ஸ் அதோட டோட்டல் சேலரி எவ்வளோ, சப்போர்ட் அதோட டோட்டல் சேலரி எவ்வளோ. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து டேட்டாஸை ஃபில்டர் பண்றீங்க. அதுதான் இந்த குரூப் பை கிளாஸ். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? குரூப் பை கிளாஸ் புரிஞ்சுதா? சரி, அவுட்புட்டே நான் காட்டுறேன். இது ஏன் இந்த அவுட்புட் வந்துச்சு? டேனியல் டைலர்னு சொல்லிட்டு 360, அதே மாதிரி ஈத்தன் ப்ரௌன் வந்து 301, சோஃபியா மார்டின் 319. ஏன் இந்த அவுட்புட் வருது? எம்ப்ளாய் நேம் வைஸா குரூப் பை பண்ணிருக்கோம், கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். 360 தான் என்ன வருது? 360, 301, 319. ஓகே, எதை மீன் பண்ணுது? இது எதை மீன் பண்ணுது? கவுண்ட்ன்றது எதை மீன் பண்ணுது? கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய்ஸா? கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்னா அப்போ டேனியலும் எம்ப்ளாயி தான், ஈத்தன் ப்ரௌனும் எம்ப்ளாயி தான். ஒரே எம்ப்ளாயா கொடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி குரூப் பை பண்ணது? இது எல்லாமே எம்ப்ளாயி தானே. அப்ப எல்லாமே ஒரே கவுண்ட் ஆஃப் வருது தானே, ஏன் தனித்தனியா காட்டுது? நீ ஒன் கெஸ், லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சேம் நேம்ல எவ்வளவு பர்சன் இருக்காங்க சார்? அவ்வளவுதான். அதாவது இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், குரூப் பை பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ டேனியல் டெய்லர்ன்ற பேர்ல மொத்தம் 316 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஈத்தன் ப்ரௌன்ன்ற பேர்ல மொத்தம் 301 பேர் இருக்காங்க. சோஃபியா மார்டின்ற ஒரே பேர்ல 319 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா, எம்ப்ளாயி நேம் குரூப் பை பண்ணுது. சி ஹெச்ஆர்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட், அதுல எத்தனை பேர் வேலை செய்யலாம்?
அப்ப எம்ப்ளாய் நேம் அதுவும் குரூப் பை பண்ணலாம். எப்படின்னா இங்க பாருங்க, ஒரே பேர்ல நிறைய பேர் இருந்தா அது ஒரு குரூப் தானே. அப்போ டேனியல் டெய்லர்ன்றது நிறைய பேர் இருக்காங்க, ஒரே நேம்ல நிறைய பேர் இருக்காங்க எம்ப்ளாய் ரெக்கார்ட்ஸ்ல. இப்ப கவுண்ட்னா கவுண்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சோ எனக்கு கவுண்ட் பண்ணு சரிங்களா, சோ இந்த எல்லா ரெக்கார்டும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டேனியல் டெய்லர் மட்டும் மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி எனக்கு என்ன காட்டுது, இந்த குரூப் பை எம்ப்ளாய் நேம் குரூப் பை பண்றேன். அப்போ டேனியல் டெய்லர் வந்து 360 பேர் இருக்காங்க, ஈத்தன் பிரவுன் வந்து 301. இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய் நேமும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குரூப் பை பண்ணி காட்டும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது கூட கேட்கலாம், ஒரு நேம்ல எத்தனை பேர் கூட இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஈச் நேம்லயும் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கு குறிக்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ லைக் வந்து ஓகே, வேற என்ன இப்ப இங்க வந்து நான் வந்து எம்ப்ளாயிஸ் தூக்கிட்டு டிபார்ட்மெண்ட் போடுறேன். பாருங்க, ஸோ இதுல என்ன மீனிங் வருதுன்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கவுண்ட் சரிங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க பாருங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 4976 பேர் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி ஸோ மார்க்கெட்டிங்ல 5007. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்றது எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி குரூப் பை பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதான் இந்த குரூப் பை கிளாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின், இது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க, ஒரு குரூப் பை கொஸ்டினாவது இருக்கும். ஓகேவா? அதனால வந்து இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸ் இப்போ குரூப் பை கிளாஸ் பார்த்தாச்சு. குரூப் பைனா என்ன சொன்னோம்னா, குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து டேட்டாஸை ஃபில்டர் பண்றது. இப்போ லைக் வந்து ஹேவிங் கிளாஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஃபில்டர் பண்ண இந்த டேட்டால, இந்த குரூப் பை இந்த ஃபில்டர் பண்ண இந்த டேட்டால இருந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூஸை ஃபில்டர் பண்ணும் ஹேவிங் கிளாஸ். அதாவது இதுல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும். என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா, நான் லைக் வந்து இந்த கவுண்ட்ல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் காப்பி பண்ணி நான் அதுக்குள்ள கொண்டு வரேன். இங்க போ. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அவுட்புட் இங்க வருது. ஓகேவா? இப்போ லைக் நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு வருதுச்சு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர், ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. பட் ஆனா யாரெல்லாம் வந்து 5000 மேல இருக்கிறான் டிபார்ட்மெண்ட்ல, அவங்களோட டேட்டா மட்டும் காட்டு. அதாவது இன்ஜினியரிங்ல 5000 மேல டேட்டா இருக்கு, 5000 மேல ஒர்க் பண்றாங்க எம்ப்ளாயிஸ். சேல்ஸ்ல 5000 மேல ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல 5000 மேல ஒர்க் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் 5000 மேல எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க. ஸோ அதை எப்படி நான் பாக்குறது அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, having இந்த கவுண்ட் அப்படியே நான் என்ன பண்றேன், இந்த கவுண்ட் அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். இந்த கவுண்ட் எப்படி இருக்கணும்னா, கிரேட்டர் தென் 5000. சோ இப்படி கொடுத்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யாரெல்லாம் 5000ல 50,000 போட்டிருக்கேன், யாரெல்லாம் 5000க்கு மேல வேலை செய்யறாங்களோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் கவுண்ட். இங்க பாருங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ், இன்ஜினியரிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் எனக்கு இந்த எம்ப்ளாயிஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து 507 அண்ட் 519 இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த கவுண்ட்டுக்கு பதிலா நான் வந்து ஒரு அலியாஸ் கொடுக்குறேன். என்னன்னா, as நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அலியாஸ் நீங்க கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். கவனிங்க பாருங்க, இந்த கவுண்ட் போயிட்டு டெம்பரரி நேம் என்ன ஆச்சுன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ், டிபார்ட்மெண்ட் நம்மளோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். அப்போ மார்க்கெட்டிங்ல 5000 மேல இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு 5007. அப்ப இந்த இது ரிட்டர்ன் ஆகும். அப்பவே சேல்ஸ். ஸோ இப்படிதான் இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் ஆகும். ஒரு நீங்க குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றீங்க, அதுலயும் இந்த குரூப் பை ஃபங்க்ஷனையும் இன்னும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். லைக் இந்த ஹேவிங் கிளாஸ் வந்து ஆஃப்டர் குரூப் பைல தான் யூஸ் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? ஸோ இதுல கொடுத்துருப்பேன்,
the having class is used to filter group by result. It is used after group by. அதாவது after group by functionல தான் the having class யூஸ் பண்ணும். நீங்க group by functionே யூஸ் பண்ணாம, அதாவது group by functionே யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா the having class கொடுத்தா உங்களுக்கு எரர் தான் வரும். இந்த having class எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, it is used to after group by. after group by functionல தான் இந்த having class யூஸ் பண்ணணும். நீங்க இந்த கவுண்ட பேஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் என்ன பண்றேன், அந்த கவுண்ட்ஸை வந்து எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட் காலத்தை யூஸ் பண்ண 2 காலம் இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் 5000 கொடுத்தா நல்லா இருக்காது. என்ன கொடுக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர், பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து கூட நீங்க ஃபில்டரைஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு ஹெச்ஆரோட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு வரும். புரியுதா? ஆன்லைன் சேம் இது இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சேம் சினாரியோ தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. டிபார்ட்மெண்ட் கவுண்ட், டோட்டல் எம்ப்ளாயிஸ் இது மாதிரி கொடுத்துருக்கு. இதுதான் ஹேவிங் கிளாஸ். அலியாஸ் சரிங்களா? அலியாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அண்ட் அலியாஸ் இஸ் எ டெம்பரரி நேம் given to a column or table make it more readable. அதாவது ஒன்றும் இல்லை. அலியாஸ் அப்படின்னா ஸோ ஆஸ் கீவேர்டு, இந்த ஆஸ் கீவேர்டு இப்போ கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஆஸ் கீவேர்டு தான் அலியாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த அலியாஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு டெம்பரரி நேம், ஒரு காலத்துக்கு ஒரு டெம்பரரி நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அலியாஸ் இருப்பாங்க. இப்போ லைக் வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ல டோட்டல் சேலரி எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் டோட்டல் சேலரி எவ்வளோ ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ், அந்த டேபிள் இருந்து எடுத்துக்க. குரூப் பை, டிபார்ட்மெண்ட்டை குரூப் பை பண்ணு. ஹேவிங்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸா இருக்கு. இப்போ ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட்ல சம் ஆஃப் சேலரி மட்டும் உங்களுக்கு வருது. ஸோ இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க இந்த சம் ஆஃப் சேலரி, அதாவது வந்து லைக் வந்து இங்க நீங்க இந்த சம் ஆஃப் சேலரி யூஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த காலம் நேம்ல டிஃபால்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சம் ஆஃப் சேலரி வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடாது, அது இப்பதான் வேற நேம் வரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு வந்து சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து ஆஸ் கீவேர்டு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நேம் கொடுக்கலாம். என்ன நேம் அப்படின்னா டோட்டல் சேலரி. டோட்டல் சேலரி கொடுத்து நான் ஒரு அலியாஸ் நேம் செட் பண்றேன். இந்த அலியாஸ் நேம் வந்து எனக்கு இந்த இடத்துல வரும். இப்ப நீங்க வந்து இதை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த இடத்துல டோட்டல் சேலரி இல்ல, எனக்கு வந்து இப்படி நீங்க கொடுக்கலாம். இல்ல இந்த ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாம, லைக் வந்து இங்க பாருங்க, இந்த ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ், நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணா கூட நீங்க அந்த நேம் உங்களுக்கு வரும். டோட்டல் சேலரின்றது உங்களுக்கு எரரே இல்லாம வரும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ வந்து கொடுத்துட்டு நீங்க கொடுத்தா கூட அது அலியாஸா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இல்ல நீங்க ஆஸ் கீவேர்டு கொடுத்து கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? 2 பேர் உங்களுக்கு எது கன்வீனியன்ஸா இருக்கோ அது நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் அலியாஸ் ஆஸ் கீவேர்டு.